தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான இபிஎஸ் உடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். தொகுதி எண்ணிக்கை தொடர்பாக தொடர்ந்து இழுபறி நீடித்து வரும் நிலையில் இந்த சந்திப்பானது தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். இதில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தையில் இதற்கான பலன் ஏதேனும் கிடைக்குமா? இன்று முக்கிய அறிவிப்புகள் வெளியாகுவதற்கான வாய்ப்பு இருக்கா? முழு விவரம். வணக்கம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தற்பொழுது சென்னை பசுமைவழி சாலையில் இருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவரோடு மாநில துணைத் தலைவர்கள் ஜெயபிரகாஷ், அதே போல சக்கரவர்த்தி உள்ளிட்டோரும் வருகை தந்து இருக்கிறார்கள். முக்கியமாக பல கட்ட பேச்சுவார்த்தைகள் இரண்டு தரப்பினரிடையே பல நாட்களாகவே நடைபெற்று வருகிறது. 8 மாதத்திற்கு, அதாவது சுமார் 10 மாதத்திற்கு முன்பே கூட்டணி உறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆனால் தற்பொழுது வரை தொகுதி பங்கீடு விஷயத்தில் ஒரு முடிவானது எட்டப்படாமல் இருக்கிறது. பல கட்டங்களாக பேச்சுவார்த்தையும் நடைபெற்று இருக்கிறது. முக்கியமாக சமீபத்தில் கூட பியூஷ் கோயல் இபிஎஸ் சந்திப்பாக இருக்கட்டும், மேலும் இபிஎஸ் டெல்லி சென்று அமித்ஷா அவர்களை சந்தித்தது, அதற்கு முன்னதாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அமித்ஷாவோடு சந்திப்பு, இப்படி பல கட்டங்களாக பேச்சுவார்த்தை தொடர்ந்து நீடித்த வண்ணமே இருந்து வருகிறது. இதற்கிடையே தற்பொழுது நயினார் நாகேந்திரன் இபிஎஸ்ஐ சந்திப்பதற்காக வருகை தந்து இருக்கிறார். அதன் ஒரு தொடர்ச்சியாகவே, அந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையின் ஒரு தொடர்ச்சியாகவே தற்போதைய பேச்சுவார்த்தையும் நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம்தான் டெல்லி சென்றிருந்த எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் வைத்து அமித்ஷா அவர்களை சந்தித்து சுமார் 1 மணி நேரம் அந்த சந்திப்பும் நடைபெற்று இருந்தது. அதில் முக்கியமாக பேசப்பட்ட விஷயம் என்பது தொகுதி பங்கீடு, டிடிவி ஓபிஎஸ் தேமுதிக இணைப்பு, அவர்கள் கூட்டணிக்கு வரக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு எவ்வளவு தொகுதிகள், இந்த மாதிரியான விஷயங்களை தான் அவர்கள் பேசியதாக சொல்லப்படுகிறது. அதன் ஒரு தொடர்ச்சியாக தான் தற்போதைய ஒரு ஆலோசனை, ஒரு பேச்சுவார்த்தையும் கூட நடைபெற்று வருவதாகவே நம்ம பார்க்கலாம். ஏனென்றால் வரக்கூடிய 23ஆம் தேதி என்டிஏ கூட்டணியில் முக்கிய அறிவிப்பானது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. 23ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தர இருப்பதாகவும், என்டிஏ சார்பிலான ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று என்டிஏ கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் பங்கேற்கக்கூடிய வகையில அந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் கூட்டணி தொடர்பான முக்கியமான அறிவிப்புகள் வெளியாக இருக்கும் என்ற ஒரு முடிவானது அதிமுக பாஜக தலைமைகள் தரப்பில் எடுக்கப்பட்டு இருப்பதாக சொல்லப்படுது. எனவே அதனை ஒட்டி அதற்குள் எல்லா பேச்சுவார்த்தைகளும் சுமூகமாக முடிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த நிகழ்வுக்கு தயாராக முடியும். எனவே பல கட்டங்களாக இந்த பேச்சுவார்த்தைகள் அதனை ஒட்டிதான் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தான் தற்பொழுது மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவரும் அதே போல இபிஎஸும் சந்தித்து தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இவர்கள் இரண்டு தரப்புக்கும் இடையேயான இந்த பேச்சுவார்த்தை என்பது அந்த தொகுதி பங்கீடு விவகாரம் தான். அதிமுக கூடுதல் தொகுதிகள் கேட்பதாகவும், பாஜக கூடுதல் தொகுதிகள் கேட்பதாகவும், அதிமுக அதற்கு மறுப்பு தெரிவித்து வருவதாகவும் சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையில அந்த பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நீடித்த வண்ணமே இருக்கிறது. இதற்கிடையே அமித்ஷா இபிஎஸ் இடையே விஷயங்களையும் கூட இருவரும் பரிமாறிக்கொள்வதற்கான அந்த வாய்ப்புகளும் கூட இருக்கிறது. எனவே ஒரு சுமூகமான முடிவை எட்டுவதற்காக பல கட்டங்களாக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். மேலும் தற்போதைய பேச்சுவார்த்தையின் முக்கியத்துவம் என்பது அந்த தொகுதி பங்கீடு விவகாரமும் மற்ற கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வருவது. அப்படி கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் அவர்களுக்கு எவ்வளவு தொகுதிகள், அதிமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டு இருக்கிறார்கள், இது போன்ற விஷயங்களை தான் தற்போது பேச இருப்பதாகவும், மேலும் 23ஆம் தேதி அந்த கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வெளியாக இருக்கக்கூடிய நிலையில அதனை ஒட்டிய ஒரு பேச்சுவார்த்தையாகவும் தற்போதைய பேச்சுவார்த்தை இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது.
லதா, இப்ப வரைக்கும் பாஜக தரப்புல இருந்து எவ்வளவு தொகுதிகள் கேட்பதாக கூறப்படுகிறது? எதனால் இந்த இழுபறி? மேலும் இப்ப பாஜகவுக்கு ஓரளவு அதிக தொகுதிகளை ஒதுக்கினால் பாமகவும் அதிக தொகுதிகளை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. இது பற்றிய விவரம் என்ன? தற்போது வரை பாஜக தரப்பில் கூடுதலாக 10 தொகுதிகளை கேட்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பாஜக தரப்பில் ஒரு குறிப்பிட்ட 50க்கும் மேற்பட்ட தொகுதிகள், பாஜக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகளின் பட்டியலை அவர்கள் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். இதிலிருந்து எங்களுக்கு 30 தொகுதிகள் வேண்டும் என்று தொடர்ச்சியாகவே அவர்கள் கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஏற்கனவே தேர்தலில் 20 தொகுதிகளில் போட்டியிட்டீர்கள், அதனால் இந்த முறை 5 தொகுதிகள் கூடுதலாக 5 தொகுதிகளில் போட்டியிடுங்கள் என்று அதிமுக தரப்பில் சொல்வதாகவும் கூட தகவலாக நமக்கு பல தகவல்கள் எல்லாம் இப்படியெல்லாம் வருகிறது. எனவே எங்களுக்கு கூடுதலாக 10 தொகுதிகள் வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் பாஜக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல பாமகவும் கூட 18+1, அதாவது 18 தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா என்று அதிமுக கூட்டணியில் முடிவெடுக்கப்பட்டு இருப்பதாக தகவலாக நமக்கு தெரிய வருகிறது. இருப்பினும் கூட பாஜகவுக்கு கூடுதல் தொகுதிகள் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் பாமகவும் கேட்பதற்கான ஒரு சூழலாக அது அமைந்துவிடும் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் கடந்த தேர்தலில் பாமக 25 தொகுதிகளில் போட்டியிட்டு இருந்தார்கள். ஆனால் இந்த முறை 18+1 என்ற கணக்கில் தான் அவர்களுக்கு கொடுக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே பாஜக கூடுதலாக 10 தொகுதிகள் கேட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. அதே போல பார்த்தோம் அப்படின்னா டிடிவி ஓபிஎஸும் கூட்டணிக்குள் வர இருப்பதாகவும் அவர்களும் இரட்டை இலக்கங்களில் தொகுதிகளை கேட்பதாகவும் கூட தகவல்களாக நமக்கு வருகிறது. ஏனென்றால் நேற்றைய தினம் கூட இபிஎஸ் பிரஸ் மீட்டின் போது அவர் அதிமுக கூட்டணி ஓபிஎஸ் டிடிவி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மறுப்பு தெரிவிக்காத வகையில் தான் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். அதிமுகவில் இபிஎஸ்ஐ சேர்க்க மாட்டோம் என்று கூறிய அவர் கூட்டணிக்குள் சேர்க்க மாட்டோம் என்றோ அதே போல டிடிவியை கூட்டணிக்குள் சேர்க்க மாட்டோம் என்றோ எந்த இடத்திலும் அவர் பதிவு செய்யவில்லை. எனவே அவர்களும் கூட்டணிக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற கேள்விகள் எல்லாம் எழுகிறது. மேலும் அவர்கள் இரட்டை இலக்கங்களில் கேட்பதாகவும் நமக்கு தகவல்களாக வருகிறது. அதே போல தேமுதிகவும் கூட இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்பதாக சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கையில் கூட்டணி கட்சிகள் அதிக தொகுதிகளை கேட்பதை நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால்தான் இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நீண்டு கொண்டே இருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 170 தொகுதிகளில் போட்டியிட விரும்புவதாகவும் 64 தொகுதிகளை பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் பிரித்துக் கொள்ள அவர்கள் விருப்பம் போல பிரித்துக் கொள்ளலாம். எனவே 64 தொகுதிகளை பாஜக மற்றும் மற்ற கட்சிகளுக்கு கொடுக்க தயாராக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது பெரும்பான்மையான 80% தொகுதிகளில் அதிமுக போட்டியிட விரும்புகிறது என்பதையே இது நம்மளுக்கு காட்டுகிறது. ஆனால் பாஜக தலைமை என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் அதிமுக 160 தொகுதிகளில் போட்டியிடுங்கள், மற்ற தொகுதிகளை கூட்டணி கட்சிகளாகி நாங்கள் பிரித்து எடுத்துக் கொள்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை பாஜக தலைமை முன்வைப்பதாகவும் நமக்கு தகவல்களாக வருகிறது. எனவே இப்படியான ஒரு பேச்சுவார்த்தை தான் நீண்டு கொண்டிருக்கிறது. அதிமுக பொறுத்த வரைக்கும் முடிந்தவரை பெரும்பான்மையான தொகுதிகளில் எப்படியாவது போட்டியிட வேண்டும், பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று கூட்டணி பெரும்பான்மையான தொகுதிகளோடு அந்த வெற்றி கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவினுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அதே போல பாஜகவும் கூட முடிந்தவரை அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி கூடுதல் தொகுதிகளை பெற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பேச்சுவார்த்தை என்பது இப்படியாக சென்று கொண்டு இருக்கக்கூடிய சூழல்ல தான் தற்போது நயினார் இடையேயான அந்த பேச்சுவார்த்தை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. எனவே விரைவில் ஒரு சுமூக முடிவும் கூட எட்டப்படும் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் விரைவில் இந்த தை மாதத்திற்குள் கூட்டணி தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் எல்லாம் வெளியாகி அந்த கூட்டணி என்பது தை மாதத்திற்குள் இறுதி வடிவம் பெறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கூட நிலவி வருகிறது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.